ஒரு விவசாயி இருக்காரு. அவர் 2 மரக்கன்கள நடுறாரு. ஒண்ணு ஆத்து ஓரத்தில நடுறாரு. இன்னொன்னு சாதாரண நிலப்பகுதியில நடுறாரு. அவர் நட்டுட்டு ஒரு 10 நாள் ஊருக்கு போயிட்டு அப்புறம் வந்து பார்க்குறாரு. ஆத்து ஓரத்தில நட்ட மரக்கன்று நல்லா செழிப்பா வளர்ந்துருக்கு. இன்னொன்னு அந்த அளவுக்கு வளரல. சுமாரா தான் இருக்கு. ஓகே, இது சரியா வளராது போல அப்படின்னு சொல்லிட்டு அத விட்டுர்றாரு. இதுக்கு மட்டும் நல்லா உரமும், தண்ணீரும் ஊத்துறாரு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, அது ஆத்து ஓரத்தில இருக்கனால அதிகப்படியான தண்ணீரும் அதுக்கு கிடைக்குது. இது நல்லா செழிப்பா வளருது. நல்லா செழிப்பா வளர்ந்ததுக்கப்புறம் நெறையா பழங்களும், காய்களும் காய்க்குது. ஒரு சில நாட்கள் கழித்து நல்ல ஒரு பெரிய புயல் அடிக்குது. அந்த புயல்ல அந்த நல்லா செழிப்பா வளர்ந்த மரம் அப்படியே சாஞ்சிருது. இந்த மரம் சாயல அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்குது. பட் இன்னும் வளரல. கொஞ்சம் சுமாரா தான் வளர்ந்துருக்கு. அப்ப அந்த விவசாயி நினைக்கிறாரு, ஓகே, இது ரொம்ப நெறையா பெருசா வளர்ந்தனால தான் இது விழுந்துருச்சு போல அப்படின்ட்டு. பட் அதுக்கு அது ரீசன் கிடையாது. இது ஆத்து ஓரத்தில இருந்தனால அதிகப்படியான தண்ணி போதும் அப்படிங்கிறதுக்கு அதிகப்படியான தண்ணி அதுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அந்த வேரு மண்ணுக்கு அடியில ஆழமா போகல. ஒரு குறிப்பிட்ட லெவல்லே இருந்துருச்சு. ஆனா இதுக்கு பக்கத்தில இன்னொன்னு வச்சாங்கல்ல சாதாரண நிலப்பகுதியில, அதுக்கு தண்ணி அதிகமா கிடைக்கல. அதனால தண்ணீர தேடி ரொம்ப ஆழத்துக்கு போகுது. அதனால இந்த மரம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருச்சு. பட் இப்ப அது வளராம இருக்கு. ஃபியூச்சர்ல இது இன்னும் நல்லா வளர்ந்து நெறைய காய்களும், பழங்களும் காய்க்கும். பட் அது இப்ப இல்ல. கம்பேரிசன். கம்பேரிசன்னா என்ன? அடுத்தவங்களோட லைஃப் எப்படி இருக்கு? நம்ம லைஃப் எப்படி இருக்கு? 2யும் ஒப்பிட்டு பார்க்கறது. எது பெஸ்ட்டா இருக்கு? நம்ம கரெக்ட்டா போறோமான்னு சொல்லிட்டு அப்பப்ப செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இதான் கம்பேரிசன். ஃபர்ஸ்ட்டு ஏன் இந்த கம்பேரிசன் நடக்குது? நம்ப ஆட்டோமேட்டிக்கா ஏன் அடுத்தவங்கள கம்பேர் பண்ணி நம்மள பார்க்குறோம்? இது சரிதானா? அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ரொம்ப காமன். இது மனிதனோட நார்மல் இயல்பு. மத்தவங்கள கம்பேர் பண்ணி பார்க்கறது. ஏன்னா, சின்ன வயசுலேருந்து இவன மாட்டம் படி, இவள மாட்டம் படி, இவங்கள மாட்டம் இரு அப்படின்னு சொல்லி சொல்லி தான் நம்மள வளர்த்துருக்காங்க. ஸோ, அதனாலேயே நம்ப அடுத்தவங்கள கம்பேர் பண்ணுறதுங்கிறது ஒரு நார்மல் இயல்பா ஆயிருச்சு. அப்ப இது சரிதான் அப்படின்னா, ஏன் நமக்கு அந்த விஷயத்துல கம்பேர் பண்ணும்போது செல்ஃப் கான்ஃபிடென்ட் குறையுது? ஹாப்பினஸும் ஏன் குறையுது? அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இத நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்கு. எல்லாத்தோட லைஃப் பாதையும் ஒரே மாரி கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே மாரியான நாலேட்ஜ் கிடையாது. ஒரே மாரியான இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இப்ப பார்த்தீங்கன்னா, உங்க ஃப்ரெண்டு நீங்க ஒண்ணா படிச்சிருப்பீங்க காலேஜில. அவரு காலேஜ் முடிச்சுட்டு உடனே ஒரு ஐடி கம்பெனில வேலைக்கு போயிருப்பாரு. இப்ப நல்லாவே சம்பாரிக்கிறாரு. பட் நீங்க அவர மாரி ஆகணும்னு ட்ரை பண்றீங்க. பட் உங்களால அந்த அளவுக்கு பண்ண முடியல. இதோட பேக் எண்ட்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட லைஃப்போட பாதை அ அவரு இதுக்கு முன்னாடி சின்ன வயசுல நல்ல இங்கிலீஷ் மீடியத்தில படிச்சிருக்கலாம். உங்களோட படிக்கும்போது ஆவரேஜா படிச்சாலும், அதுக்கு முன்னாடி அவரோட இங்கிலீஷ் நாலேட்ஜ், வேற ஸ்கில் நாலேட்ஜ் அதிகமா இருந்திருக்கலாம். இல்ல அவங்களோட சொந்தக்காரங்க, இல்ல அப்பா, அம்மா வேற யாராவது ஐடி ஃபீல்டுல தெரிஞ்சவங்களா இருக்கலாம். ஓகேவா? அதே மாரி நாலேட்ஜ் வந்து உங்களுக்கு அந்த கோடிங்க பத்தின பேசிக் தெரியாம இருந்திருக்கலாம். ஒருவேளை அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கலாம். இன்ட்ரெஸ்ட் அதே மாரி சின்ன வயசுலேருந்து இந்த ஃபீல்டுக்குள்ள போகணும்னு அவங்களுக்கு காமனா இன்ட்ரெஸ்ட் ஒண்ணு இருந்திருக்கலாம். அதனால அவங்களோட லைஃப் மாரி நம்ம லைஃப் அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேற மாரியான இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். இப்ப எப்படி ஒரு ஃபோட்டோகிராஃபில உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா, நீங்க அதில அதிகமா எஃபெக்ட் போட்டீங்கன்னா, அவங்கள விட நீங்க டாப்ல வரலாம். பட்டு நீங்க என்ன பண்றீங்க, அவங்க லைஃப்ப மட்டுமே கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க. அவங்க நாலேட்ஜ் நம்ம நாலேட்ஜ் ஒரே மாரி இருக்கா? அவங்களோட இன்ட்ரெஸ்ட் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஒரே மாரி இருக்கா? அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறது கிடையாது இதில. செகண்ட் ஒன், இப்போ ஒருத்தவங்க சக்சஸ் ஆயிட்டாங்கன்னா, அந்த சக்சஸ், அந்த ஹேப்பிய மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கு பின்னாடி அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கறது கிடையாது. அப்படி அவங்க ஹார்ட் ஒர்க் எவ்வளோ பண்ணியிருக்காங்கிறத பார்த்தோம்னா, அவங்க சக்ஸஸ் எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப அதுக்கேத்த எஃபெக்ட் நம்மளும் போட ட்ரை பண்ணியிருப்போம். கம்பேர் பண்ணுங்க. ஆனா, மத்தவங்களோட லைஃபோட கம்பேர் பண்றனால எந்த யூஸும் நமக்கு ஆக போறதில்ல. உங்க லைஃபே நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. லாஸ்ட் 6 மந்த் நம்ம எப்படி இருந்தோம்? இப்ப எப்படி இருக்கோம்? நம்ம என்ன மாரியான ஸ்கில்ல டெவலப் பண்ணியிருக்கோம்? நம்ம இம்ப்ரூவ் ஆயிருக்கோமா இல்லையா? அந்த லாஸ்ட் 6 மந்த், லாஸ்ட் 1 இயர்ல அப்படி கம்பேர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கே கரெக்ட்டா இருந்திருக்கும். இந்த ஒரு விஷயத்த எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கங்க.
நீங்கள் மற்றவங்களுடைய பாதையில் ட்ராவல் பண்ணுறத விட்டுட்டு உங்கள் பாதை எது அப்படின்னு செலக்ட் பண்ணி அதில் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுக்கான சக்ஸஸ் காத்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாருக்கும் நடக்கிற ரியல் ப்ராப்ளமை எளிமையாக இந்த சேனலில் பேசுகிறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.